இந்த வீடியோவில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபில்லட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த ஃபேஸஸை ஃபில்லட் பண்ணணுமோ அந்த ஃபேஸஸை செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேஸு அண்ட் இந்த ஃபேஸு செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து ரேடியஸ் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஓகே. இப்போ ஃபில்லட் ஆகிடுச்சு. சேம் அதே மாதிரி இந்த ஃபேஸு நடுவில் இருக்கக்கூடிய இந்த எட்ஜஸ்க்கு வந்து ஃபில்லட் ஆகும். ஓகே, மறுபடியும் வந்து நமக்கு இந்த ஃபேஸ்க்கும் அதே மாதிரி இந்த ஃபேஸு இப்படி ரெண்டு ஃபேஸஸை பேஸ் பண்ணி வந்து நம்ம எவ்வளோ ரேடியஸ் கொடுக்குறோமோ அந்த ரேடியஸ்க்கு வந்து ஃபில்லட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஹோல்டு கர்வ் அண்டு ஸ்பைன் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஒரு மாடல் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த ஸ்ப்ளைன் ஆப்ஷன் எடுத்து ஜஸ்ட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த எட்ஜஸை வந்து அதே மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எட்ஜை வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கெட்சில் போய்ட்டு எட்ஜ் போனீங்க அப்படின்னா இங்கே 3D ப்ராஜெக்டில் 3D எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி இந்த ஒரு எட்ஜை மட்டும் ரெஃபரன்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபில்லட் ஆப்ஷன் போயிருங்க. இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணியாச்சு. மோர் ஆப்ஷன் போயிருங்க. மோர் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து ஹோல்டு கர்வ், இந்த கர்வ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைனை செலக்ட் பண்ணிக்கலாம். ரேடியஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து பேஸ் பண்ணி நமக்கு ஃபில்லட் வந்து க்ரியேட் ஆகும். ஃபில்லட் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த கர்வ் எந்த ஷேப்பில் இருக்கோ அதை இன்சைடு பாருங்கள். அதே ஷேப்பில் வந்து ஃபில்லட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதுதான் வந்து ஹோல்டு கர்வ் வச்சு 2 ஸ்பைன் ஆப்ஷன்.